யாசா பத்மாசனஸ்தாம் விபிலகலிதலீம் பத்மவத்ரா யதாக்கீம் கம்பீரா பர்த்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசது கிருகே சர்வமாங்கல்யயுக்தா महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளும் உலகளாவியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 23/8/2024 வெள்ளிக்கிழமை. இந்த ஆவணி மாதத்து வெள்ளிக்கிழமை. பொதுவாக நாம் இந்த வெள்ளிக்கிழமை என்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஆசாரங்களோட ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அந்த வகையிலே வீட்டிலே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே வீடு பூராவும் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி பிரார்த்தனை செய்து லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்தரம் அல்ல லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரங்கள், அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம், ஐயப்பன் கவசம், எதையாவது நமக்கு பாராயணம் செய்யக்கூடியதை இந்த வீடுகளிலே பாராயணம் செய்து கொண்டிருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே. அது நமக்கு முடியவில்லையானால் ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்தாலே எல்லா செல்வங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலங்களிலே அங்கே அந்த நல்லூர் பகுதி மட்டுமல்லாமல் குழாநாடே யாழ்ப்பாண குழாநாடு பூராகவும் ஒரு தெய்வீக கலையோடு கூடியதாக பக்திமயமாக எங்கு பார்த்தாலும் அடியவர்கள் முருகா 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 என்று அங்கே பிரார்த்தனைகள் செய்வதும் அங்கப்பிரதர்சனங்கள் செய்வதும் அடியளித்து நமஸ்காரம் செய்வதும் பஜனைப்பாளர்களோடு வருவதும் ஒரு சிறப்பான நிகழ்வோடு கூடியதாக இங்கே நல்லூரிலே அமைந்திருக்கின்ற ஞானசம்பந்தர் ஆதீனம், திரு ஞானசம்பந்தருடைய ஆதீனம். அந்த ஆதீனத்திலே சிறப்பான நிகழ்வுகள் தினமும் நடைபெற்று வரும் தெய்வீக இசை நிகழ்ச்சிகள். அங்கே நல்லை ஆதீனத்தை ஸ்தாபித்தவர் நல்லை குருமணி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். முன்னைய காலங்களிலே எல்லாம் தினமும் இந்த நல்லையாதீன சுவாமிகள் அவர்களுடைய கதா காலக்ஷேபம், கதா பிரசங்கம் 25 நாட்களும் தொடர்ச்சியாக நடைபெற்ற காலங்கள். அந்த கதா பிரசங்கத்தை கேட்பதற்கென்று ஒரு கூட்டம் வரும். அவ்வளவு அழகாக அருமையாக இந்த நெல்லை குருமணியாக இருந்து ஆதீனத்தை ஸ்தாபித்த ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பெரும் பணி சமயத்துக்கு ஆற்றியவர்கள். இப்பொழுது 2வது குருமகா சன்னிதானமாக இருக்கின்றார்கள் சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள். அவருடைய ஏற்பாட்டிலே அங்கே நல்லூர் பதியிலே அமைந்திருக்கின்ற நல்ல ஞானசம்பந்தர் ஆதீனத்திலும் இந்த உற்சவ காலங்களிலே சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் வேலன் சுவாமிகளுடைய ஏற்பாட்டிலே பஜனை பாடல்கள் இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் அங்கே வீதிகளிலே தினந்தோறும் ஸ்ரீ பிரசன்னா குருக்கள், காந்த குரலோன் அவர்களுடைய
இந்த திருப்புகழ், அபிராமி அந்தாதி போன்ற இந்த கந்தன் அனுபூதி, அங்கே கந்தன் அனுபூதி பாடல்கள் தினமும் ஒலிக்கப்படுகின்ற பொழுதிலும் கேட்பதற்கு ஒரு ஆனந்தமாகவும் தெய்வீகத்தன்மையை கொடுக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு நல்லூருக்கு உண்டு. நல்லூர் பெருமானுடைய திருவுள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களான் சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நாம் இன்றைய இளையவர்கள் அவர்களுடைய வருங்கால வாழ்வு, அவர்களுடைய நிகழ்கால வாழ்வு, அவர்களுடைய லட்சிய வாழ்வு, அவர்களுடைய வளமான வாழ்வு, அவர்கள் இந்த சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பு என்று எல்லாம் பலவாறு பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை இயேசுவை ஒரு இளையவர் சந்திக்கின்றார். இந்த வேத நூலிலே கூறப்படுகின்றது, அவர் ஒரு செல்வந்தர் என்று, பணக்காரன், பல சொத்துக்களுக்கு உரிமையுடைய ஒரு நல்ல மனிதன். அவர் இயேசுவை எப்படி பின்பற்றலாம் என்ற நோக்கோடு நிலை வாழ்வை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசு அவரை அன்பொழுக நோக்குகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே லட்சியத்தோடு வாழ வேண்டும், நல்ல வாழ்வை அவன் அணைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கோடு தன்னை அணுகி இந்த கேள்வியை கேட்கின்றார் என்பதனால் முதலாவது ஒரு நிபந்தனையாக அல்லது வழிமுறையாக இயேசு கூறுகின்றார், கட்டளைகளின்படி நட, அதாவது கட்டுப்பாடோடு வாழ். உன்னுடைய வாழ்விலே இறைவன் கொடுக்கின்ற அந்த சட்ட திட்டங்களை அனுசரித்து ஒரு நல்லவனாக நீ வாழ முடியும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் சிறிய பருவத்திலே இருந்தே இந்த மோசேயினுடைய கட்டளைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமாக நான் கடைபிடித்து வருகின்றேன் என்று. அப்பொழுது இயேசு மீண்டும் அவனை அன்பொழுக பார்த்து சொன்னார், உனக்கு ஒன்று குறைவாக இருக்கின்றது, உன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை விற்று ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வாயா? அதாவது நீ தனித்து வாழ்வதற்கான உன்னுடைய வாழ்வில் ஒழுக்கம், அடக்கம், இப்படிப்பட்ட கடமை உணர்வு எல்லாம் உன்னுடைய ஆளுமையிலே நிறைவாக பதிந்திருக்கின்றது. உன்னுடைய ஆளுமை இன்னும் முழுமையடைய வேண்டும், நிலை வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வழியை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பற்றற்றவனாக வாழ வேண்டும். நான் என்கின்ற அந்த எண்ணம் அடுத்தவர் என்கின்ற எண்ணத்திற்கு பறந்து விரிந்து செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த நல்ல மனிதன், இளையவன், கவலையோடு தன்னுடைய வீடு திரும்பினான் என்று நற்செய்தி கூறுகின்றது. ஏனென்றால் அவன் தன்னை பற்றி மட்டுமே நினைக்கின்றவன். அவன் நல்லவனாக இருந்தான். பொய், களவு, ஏமாற்றம் எதுவும் இல்லாமல் நேர்மையோடு வாழுகின்ற ஒரு நல்ல மனிதன். ஆனால் அது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனை நிறைவுள்ளவனாக ஆக்காது என்பதை இயேசு அறிந்தவராக தன்னை முன் உதாரணமாக கொண்டு அவர் தன்னுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று அழைத்த பொழுது இந்த இளையவன் கவலையோடு சென்றான் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் அவனுக்கு சொத்து பத்திலே, நான் என்கின்ற அந்த ஆளுமையிலே அதிக அவன் பற்று கொண்டிருந்தான். தன்னை பற்றித்தான் அவன் நினைத்தான். ஆகையினாலே சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய அவன் தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய ஆளுமையிலே இருக்கின்ற நன்மைத்தனங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உரிமையாக்கி கொண்டிருக்கின்ற சொத்துக்களை, அதாவது செல்வங்களை, இவ்வுலகத்துக்கு சார்ந்தவற்றை
அவன் பயன்படுத்தி அடுத்தவர்களை அன்பு செய்வதனாலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த வாழ்விலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. அல்லது அவன் இந்த உலகத்திலே தான் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த செல்வங்கள் சுகபோகங்களை துறப்பதற்கு அவனுக்கு மனமில்லாமல், தியாகம் செய்வதற்கு மனமில்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே ஒரு இளையவர் தன்னுடைய வாழ்வில் எதிர்காலம் சுபிட்சமாக நிலை வாழ்வை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டுமென்றால் அவர் நான் என்கின்ற அந்த எண்ணத்தை துறந்து கடந்து அடுத்தவர் என்கின்ற ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையோடு பிறரன்போடு தன்னுடைய வாழ்வை அவன் அதிலே பயணிப்பதற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இளையவர்களை அழைக்கின்றார். நீங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்கின்ற நல்ல மனிதர்களாக உங்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் கட்டுப்பாடுள்ள வாழ்வாக அறநெறிகளை பின்பற்றுகின்ற ஒரு நேர்மையாளர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதே வேளையிலே இன்னுமொரு படி உயர்ந்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், அடுத்தவர்களை வாழ வைப்பதற்கு, அன்பு செய்வதற்கு, இரக்கம் கொடுப்பதற்கு, அல்லது அவர்களுக்கு எங்களுடைய சேவையை வழங்குவதற்கு, என்னுடைய பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்கு நான் என்னை தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை நிறையிலே நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று அழைத்து நிற்கின்றார். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள்.
அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டு விட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரே போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.